மதிமுகம் நேயர்களுக்கு வணக்கம். இது அரசியல் திண்ணை. இன்றைய நேர்காணலில் சிறப்பு விருந்தினராக நம்மோட பத்திரிகையாளர் சுமன் கவி அவர்கள் இணைந்திருக்கிறார். பேசலாம். டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். வணக்கம் சார். வணக்கங்க. அரசியல் திண்ணை நிகழ்ச்சியில சந்தித்ததுல ரொம்ப மகிழ்ச்சி. சமீபத்துல வேலூர்ல நடந்த கூட்டத்துல விஜய் எதார்ச்சியா தான் சொல்லியிருந்தாரு, அறிவாலயம் பக்கமா யார் போனாலுமே எடுத்து உள்ள கூப்பிட்டு கூட்டணியில வச்சிருவாங்க, இது ஒரு கல்லாப்பெட்டி கூட்டணி அப்படின்னு சொல்லியிருந்தாரு. சோ அதே மாதிரிதான் இப்போ நம்ம சமீபமா பாத்துட்டு இருக்கோம். தேமுதிக இப்போ இணைஞ்சிருக்காங்க, ஓபிஎஸ் அவர்களுமே இப்போ இணைஞ்சிருக்காங்க. எப்படி பாக்குறீங்க? இல்ல, விஜயனோட இந்த கமெண்ட் தன்னுடைய கையாலாகாத தனத்தை பகிரங்கமாக ஒத்துக்கொள்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட். நீங்க என்ன சொன்னீங்க? திருமாவளவன் அவர்கள்ட்ட மேடையில அவரை கொண்டு வந்து நிறுத்துவதற்கு எவ்வளவோ பிரயோஜனப்பட்டார் ஆதவர்ஜுனா. அவர் கட்சிக்குள்ளேயே போய் உட்கார்ந்துகிட்டு விஜய் இப்போது என்ன சொல்கிறாரோ அந்த ஸ்லோகத்தை அவர் கட்சிக்குள்ள நின்றுகிட்டு சொன்னாரு. எனக்கு தெரிந்து விஜய் கிட்ட வர்றதுக்கு முன்னாடி ஒரு திட்டத்தோடு தான் இது நடந்திருக்குது அப்படின்னு தோணுது. ஏன்னா இதெல்லாம் இப்பதான் நம்ம ஒப்பிட்டு பார்க்க முடியுது. ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்னு பேசியதும் ஒரு தலித் முதல்வர்னு சொன்னாரு. இப்ப சொல்ல வேண்டியதானே ஆதவர்ஜுனா? அப்படிலாம் சொல்லல. அப்போ அப்படி ஒரு எப்படியாவது விசிகாவை பிய்த்து இந்த கூட்டணியிலிருந்து இழுத்துட்டு வந்துடணுங்கிறதுக்காக முயற்சி செஞ்சு அதுல தோற்று போனீங்க. காங்கிரசுக்கு அழைப்பு விடுத்தீங்க. காங்கிரசினுடைய என்ன அந்த சமூக வலைதள பொறுப்பாளர் அவரு பிரவீன் சக்கரவர்த்தியை உங்களை சந்திக்கிறாரு. சரிங்களா? இது எல்லாம் நான் என்ன கேட்கிறேன், யாராவது போனா பிடிச்சி உள்ள இழுத்து போடுறீங்க, எங்கேயுமே உங்களை போகவே இல்லையே. நீங்களாக வலிந்து அங்க ஓரத்துல இருக்கக்கூடிய ஒருவரை பிடிச்சு இழுக்கிறீங்க. இப்ப செங்கோட்டையன் வந்தாரு, அவர் பிடிச்சி இழுத்து போட்டு நீங்க தான் போட்டீங்களா? அப்போ பிறர் மேல் வைக்கிற விமர்சனம் இருக்கு இல்லையா, அது தனக்கும் பொருந்தும் இல்லையா? எல்லோரும் வரணும், நான் எல்லாத்துக்கும் தயாரா இருக்கிறேன் அப்படின்னு கடை விரித்து வாங்க வாங்க வாங்கன்னு இந்த வாசல் நின்று கூவாங்க தெரியுங்களா? சரி, சில கடை தெருவில், சார் வாங்க சார், உள்ளதான் இருக்கு சார், எல்லாம் இருக்கு சார், சாப்பாடு இருக்கு சார், புரோட்டா இருக்கு சார், சாம்பார் சார், எல்லாமே இருக்குது, சைவம் இருக்குது, அசைவம் இருக்குது, நான்வெஜ் எல்லாம் இருக்கு சார்மா. அதே மாதிரி ரோட்ல நின்று கையை பிடிச்சி இழுக்காத குறையாக செய்து கொண்டிருந்தார் விஜய். ஒரு வருஷத்துக்கு மேல இதான் நடந்துட்டு இருந்தது இந்த அரசியல்ல. ஆனால் யாரும் வரல. விஜயை நம்பி ஒருவர். பொதுவா என்ன நடக்குங்க, ஒரு கட்சி புதுசா களத்துல இறங்கிதுன்னா நான் என்ன பண்றேன்னு பாருங்க, ப்ரூவ் பண்ணி காட்டுறேன் அப்படின்னு விஜயகாந்த் அதானே செஞ்சாரு. 2005 2006 அவர் எலெக்ஷன்ல நிக்கிறாரு. அவர் ஒரு எம்எல்ஏ ஆயிடுறாரு. அதுக்கப்புறம் எல்லாரும் ஓரளவுக்கு வாக்குகளை பிரிக்கிறார். சரிங்களா? 7-8% அவர் அடைந்ததற்கு பிறகுதான் இவர்கிட்ட தனித்து இவ்வளவு வாக்குகள் இருக்குது, இவரை வைத்து நாம இந்த குதிரையில ஏறி நம்ம சவாரி செய்யலாம்னு கூட்டணிக்கு அவரை அழைக்கிறாங்க. ஆனால் விஜய் வந்த உடனேயே தன் வலு என்னன்னு தெரியாம இன்னைக்கு 30% என்கிட்ட இருக்கு. எங்க இருக்குது 30% உங்ககிட்ட இருந்தா? எஸ்ஓபி போட்டிருக்காங்க, நீங்க அதை எதிர்த்து நிர்மல்குமார் உங்களுடைய இணை பொதுச் செயலாளர் போறாரு, கோர்ட்ல பெட்டிஷன் ஃபைல் பண்றாரு. அவங்க கோர்ட்ல பார்த்துட்டு என்னங்க அப்படின்னா, எஸ்ஓபி எங்களுக்காக சிறப்பாக போடப்படுகிறது. எப்போ எஸ்ஓபிங்கிறதே நீ 41 பேரை கொன்னதன் காரணமா தான் உருவாக்கப்பட்டிருக்குது. சரி, இதுல என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டா, எங்களுக்கு இதெல்லாம் பொருந்தாது அப்படின்னு கேட்கிறாரு. அதெல்லாம் கொடுக்க முடியாது, நாங்கள் சொன்னதை இவர்கள் கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்லாம் கேட்கிறாரு. சொல்லிட்டு அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளுக்கு முன்னுரிமை கொடுக்குறாங்க, எங்களுக்கு கொடுக்கலன்னு ஒரு பிரேயர் வைக்கிறாங்க. அவங்க சொன்னாங்க, நீ புதுசா இப்பதான் வந்திருக்கிற, நீ எத்தனை தேர்தலை சந்திச்சுட்ட, உனக்கு எதுக்கு முன்னுரிமை கொடுக்கணும்? புரியுதா அவங்களுக்கு? நீ இன்னைக்குதான் வந்திருக்க, நீ ஏதாவது டெஸ்ட் பண்ணி ப்ரூவ் பண்ணிருக்கியா? எத்தனை தேர்தல் நின்றுருக்காங்க, என்கிட்ட இவ்வளவு வாக்கு சதவீதம் ஏதாவது இருக்குதா? உன்னை எதற்காக முன்னுரிமை கொடுக்கணும்? ஏற்கனவே அங்கீகரிக்கப்பட்ட உண்மையிலே கட்சின்னா அதுதாங்க, அங்கீகரிச்சாதான் அது கட்சி. உண்மையிலே கட்சினா அப்ப இது கட்சி இல்லையா? ரெஜிஸ்டர் பண்ணதெல்லாம் கட்சி இல்ல. விஜய்ங்கிற முகம் இருக்கிறதுனால நீங்க என்ன வேணாலும் பேசுவீங்க, மக்கள் அது பண்றாங்க இது பண்றாங்க, கூட்டம் வருது, அதெல்லாம் சொல்லிட்டு லீகலா டாக்குமெண்டா ஒரு கேஸ ஃபைல் பண்ணீங்கன்னா ஒரு நீதிபதி கேட்கறது தானே டாக்குமெண்ட். அதுதானே அரச அங்கீகாரம் பெற்றது அதானங்க. அவர் சொல்றாரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா நீ? இல்ல அப்படி சொல்லிட்டு இன்னொன்னு சொல்றாரு, இப்போ அங்க பல பேர் தன்னிடம் இருக்கிற பணத்தை, கருப்பு பணத்தை வெள்ளையாக்குறதுக்கு இந்த மாதிரி எல்லாம் புதுசா கட்சிகளை தொடங்குறாங்க அப்படின்னு கமெண்ட் அடிக்கிறாரு. இதெல்லாம் எதிர்த்து நீங்க உங்களால பேச வேண்டீங்க. எதுக்கு சொல்றேன்னா, இவ்வளவு
மோசமாக ஒரு பெரிய அடியை நீதிமன்றம் கொடுத்திருக்குது இந்த விஜய்க்கு. இது ரொம்ப முக்கியமான விஷயம். நீதான் 30% என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கே தவிர உன்னை 30% மதிக்கிறதுக்கு ரோட்டில் ஒருவரும் இல்லை. Okay. எதுக்கு சொல்றேன்னா, இவ்வளவு நடந்தும் கூட உங்களை தேடி ஒருவரும் வரவில்லை. நீங்க திமுக போனவங்களெல்லாம் கூட்டு உள்ள போடுது அப்படின்னா அவர்கள் இழுத்து போடுகிறார்கள் இல்ல. இது ஒரு வெற்றி கூட்டணி. இந்த கூட்டணியோட சேர்ந்தா நாம வெற்றி பெறலாம். Okay. இந்த வண்டியில ஏறிக்கிட்டா நான் வந்து டெல்லி போய் சேரலாம் அப்படின்னு நம்புறான், ஏறுறான். அதனால கூட்டம் அதிகமா இருக்குது. உன்னை நம்பல, இது கூட்ஸ் வண்டி, இது தண்டவாளத்தை தாண்டி இந்த ஏரியாவை தாண்டி போகாதுன்னு நினைக்கிறான், ஏறல. அவ்வளவுதான். இல்ல இப்போ திமுகவை நம்புறாங்க, திமுக பக்கம் எல்லாருமே போறாங்க. இது வந்து திமுக பலமா இருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாமா, இல்லைன்னா இந்த கூட்டணி கட்சிகள் எல்லாமே அங்க போறதுனாலதான் திமுக பலம் அப்படின்னு எடுத்துக்கலாமா? இல்லைங்க, உங்ககிட்ட அடிப்படையில் பலம் இல்லாமல் கூட்டம் நிறையவே ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், அதை நிர்வகிக்க கூட ஆற்றல் வேணுங்க. ஒண்ணும் வேண்டாம். நீங்க ஓபிஎஸ் மாதிரியான ஒரு ஏற்கனவே 3 முறை முதலமைச்சராக இருந்தவர், அந்த முதலமைச்சர் நாற்காலியில் இருந்தவர். நாற்காலியில எங்க உட்கார்ந்தாரு? பக்கத்துல சேர் போட்டுதான் உட்கார்ந்தாரு. ஓகே, முதலமைச்சர் நாற்காலியில பக்கத்துல இருந்தாரு. ஆனா ஸ்டாலின் அவர்களை அடுத்து முதல்வர் அப்படின்னு அறிவிக்கணும். அதுக்கு அவர் தயாரா இருக்கிறார். அந்த மனநிலைக்கு அவர் தயாரா இருக்கிறார். அவர் எடப்பாடி கூட தயாரா தான் இருந்தார். ஆனா எடப்பாடி தான் ஏற்றுக்கல. அது ரொம்ப முக்கியமான. ஆனால் அவருக்கு அதற்கு நிகராக ஒரு மரியாதையை கொடுத்து உள்ள எடுத்துக்கிடுறது அப்படிங்கிறது, நீங்க அப்படியே ஒப்பிட்டு பாருங்க. அதிமுகவுல மிக மோசமாக அவமதிக்கப்படுறாரு. ஒரு பெரிய பொறுப்புல இருந்த 72ல கட்சி ஆரம்பிக்கப்படுகிறதுங்க. 73ல கட்சியில சேர்ந்தவர். எடப்பாடி பழனிசாமியை விட சீனியர். அவருக்கு நேர்ந்த கதி. அவரை விட அனுபவத்தில் எல்லாவற்றிலும் முக்கியமானவர். ஏற்கனவே முதலமைச்சர் ஆனவர். அவரை விட 2 முறை அதிகமாக முதலமைச்சர் ஆனவர். அவரை இழிவுபடுத்தி எடப்பாடி பழனிசாமி, சசிகலா சொன்னாங்க இல்லையா, ஒரு பேப்பரை மாதிரி கசக்கி தூர எறிஞ்சிட்டார். உண்மையிலே சசிகலாவை மட்டுமல்ல, பன்னீர்செல்வத்தையும் அப்படித்தான் எடப்பாடி பழனிசாமி டீல் பண்ணாரு. அவரை எடுத்து அவருக்கு ஒரு முக்கிய இடத்தை கொடுத்திருக்கிறதுங்கிறது உண்மையிலே ஒரு நல்ல அணுகுமுறை. ஏன்னா கடந்த தேர்தலில் பலாப்பழம் சின்னத்தில் 2024 3.5 லட்சம் வாக்குகள் பெறாரு. தோற்று போறான்னு கூட பன்னீர்செல்வத்துக்கு 3.5 லட்சம் வாக்குகள்ங்கிறது சாதாரணமானது கிடையாது. 2019ல ரவீந்திரநாத் பெற்ற வாக்குகள், வெற்றி பெற்ற போது பெற்ற வாக்குகள் 5 லட்சம் வாக்குகள் தேனியில. அப்ப இவங்க 2 பேருமே சாதாரணமான ஆட்கள் கிடையாது. ஏற்கனவே அவர் அணியை சேர்ந்த PH பாண்டியன் அவர்களுடைய மகன் மனோஜ் பாண்டியன் வந்திருக்கிறாரு. அதே மாதிரி வைத்தியலிங்கம் அவர்கள் டெல்டா மாவட்டத்தை சேர்ந்தவர் வந்திருக்கிறாரு. இப்படி பல்வேறு நபர்கள் வராங்க அப்படின்னு சொன்னா இங்கே இந்த அணி வெற்றி பெறும். வர்றது மட்டும் இல்லைங்க, நீங்க தேமுதிக வந்துச்சு. தேமுதிக வருவதற்கு பின்னால் தேமுதிகவை முதுகில் குத்தினார் எடப்பாடி பழனிசாமி. நான் உங்களுக்கு ராஜ்யசபா சீட்டு தரேன்னு சொல்லி, இந்த தடவை தரேன்னு ப்ராமிஸ் எல்லாம் பண்ணியிருந்தாங்களே. ஆமா, லெட்டர் எல்லாம் கொடுத்திருக்காருன்னு சொன்னாங்க, காட்டலாம் செஞ்சாங்க. ஆனாலும் கூட அதை ஏமாற்றியது. எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தவரையிலும் பல்வேறு நபர்கள் எடப்பாடி பழனிசாமியை தூக்கி விட்டு வளர்த்துட்டு இருக்காங்க. ஆனால் எடப்பாடி பழனிசாமி யாருக்கும் உண்மையாக இருந்தது இல்லை. ஆனால் ஸ்டாலின் அப்படி இல்லை. சொன்னா அவர் அதை உத்தரவாதமாக செய்வார் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கிறதுனால இன்னைக்கு பிரேமலதா வந்திருக்காங்க. பழம் நழுவி பாலில் விழுந்ததுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இது தேமுதிகவை பொறுத்தவரையிலும் எல்லா தொகுதிகளுக்கும் ஒரு 1000 to 5000 வாக்குகள் பரவலா இருக்கக்கூடியது. அது ஒரு ஜாதிய வாக்குகள் கிடையாது, அது ஒரு மதவாத வாக்குகள் கிடையாது. அப்படிங்கும் போது இந்த கூட்டணியை கூடுதலா இழுத்து செல்லும். இன்னைக்கு நீங்க விஜயகாந்தையும் சேர்த்து உங்களுடைய இதுல இழுத்து போடுவதற்கு, அதாவது உங்களுடைய அடையாளமாக உங்ககிட்ட இருக்கக்கூடிய தலைவர்கள் உங்களுடைய தலைவர்கள் கிடையாது. யாரு? எம்ஜிஆர், அண்ணா, கடைசியில ஜெயலலிதாவே கொண்டாந்து கலைஞரையும் கூட உள்ள சேர்த்தப்போ வருவதாக இருந்தால் உதயநிதி, இன்ப நிதியையும் கூட நீங்க தூக்கி உங்களுடைய போட்டோவாக வைத்துக் கொள்வதற்கு தயாராக இருக்கிற ஒரு நபர் எடுத்துட்டு வருவாங்கங்கறத நீங்க ஒத்துக்கிறீங்களா? நீங்க தானே விமர்சனம் வைக்கிறீங்க. அப்ப நீங்க ஒரு எதை வேண்டுமானால் எடுத்துக்கொள்வதற்கு தயாராக இருக்கக்கூடிய நபர் அடுத்தவர்களை விமர்சனம் பண்ணலாமா? இவ்வளவு காத்து கிடக்குறாருங்க. தனக்குன்னு ஒரு அடையாளம் கிடையாது, ஒரு இது கிடையாது, பேச்சு மட்டும் கொண்டி அப்படின்னு சொல்லி. இது என்ன சொல்றேன்னா, தகுதியற்ற ஒரு நபர்
கீழே இருந்து சவடால் ஓடுகிறார். கூட்டம் இருக்கிறது, கொஞ்சம் பாப்புலாரிட்டி இருக்குதுங்கிற ஒரே காரணத்துக்காக ஒரு மீடியா அட்டென்ஷன் கிடைக்கிறது. கண்டிப்பா சொல்றேன், இந்த தேர்தலுக்கு பிறகு விஜய் காணாமல் செல்வார். நிச்சயமாக 2வது படத்துக்கு போயிருவார். நீங்க போன மீட்டிங்ல கூட ஒரு காளை புல்லுக்கட்டு அப்படின்லாம் சொன்னாரு. எனக்கு தெரிஞ்சு ஏதோ ஒருத்தன்ட்ட கதை கேட்டிருக்கிறாரு அடுத்த படத்துக்கு. அவன் ஒரு மாஸ் சீன் சொல்லியிருக்கிறான். அப்படி ஒரு காலம் வருது, நீங்க வந்து சின்ன பையனா இருக்கீங்க, சின்ன விஜய் ஒரு சின்ன பையன் அப்படி துள்ளி குதிச்சு கூட்டத்துல இருந்து வர்றான். அப்படி புல்லுக்கிட்ட கொடுத்தோன்னே அப்படியே கிராபிக்ஸ்ல பண்றோம், அப்படியே அனிமேட் பண்ணோம்னா அப்படி காலை ஓடுது, நீங்க அப்படி பெரிய ஆள் ஆகுறீங்க, பாட்டு உடனே. இதுதான் சீன் காட்டியிருக்கிறான். இப்படி ஒரு சீனை, மாஸ் சீன் என்ட்ரி, சின்ன பையனா இருந்து அப்படி காளைய அடக்குனவன் அப்படின்னு அவன் சொல்லியிருக்கிறான். அதையே அப்படியே தூக்கி வச்சு அத காளை தான் வந்து திமுக, இந்த சின்ன பையன் தான் தாவேக்கான்னு சொல்லி ஒரு கதையை உருட்டி விட்டு இருக்கிறாரு. எதுக்கு சொல்றேன்னா, இவ்வளவு பலவீனமாகத்தான் இந்த கட்சி இருக்குது. அடுத்த எலெக்ஷனுக்கு தாங்காதுங்க என்னுடைய கருத்து. இல்ல, இப்போ ஓபிஎஸ் அவர்கள் வந்து நம்ம திமுகவில் இணைஞ்சது ஓபிஎஸ்க்கு பலமா இருக்கலாம், திமுகவுக்கும் பலமா இருக்கலாம். அதே சமயம் எடப்பாடிக்குமே ரூட் கிளியர் ஆயிடுச்சு அப்படின்னு எடுத்துக்கலாமா? ஏன்னா இருந்த ஒரே ஒரு குறுக்கீடும் போயிடுச்சு. இல்ல, வெரி குட். எடப்பாடி பழனிசாமிக்கு சின்னத்துக்கு எதிராக கேஸ் போட்டிருந்தாரு, பல்வேறு நெருக்கடிகளை கொடுத்துக்கிட்டு இருந்தாரு, பல்வேறு கேஸுகள் இருந்தது, பொருளாளரா இருந்ததுல பல நெருக்கடிகள் இருந்தது, இவ்வளவும் இருந்தது. இன்னைக்கு கிளியர்னு அப்பா சொல்ல குடைச்சல் விட்டுதியா அப்படின்னு இவர் நிம்மதி அடைவதாக இருந்தால், எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன நோக்கம்? 2026 தேர்தல் வருது, தேர்தலில் வெற்றி பெற்று நான் ஆட்சி அமைக்கணும், அதிமுகவை ஆட்சி கட்டில் ஏத்தணும், இதுதானே இலக்கு. இதுதான் அவருக்கு இலக்கா? அது இலக்காக இருந்ததுன்னா இதுல ஏன் நிம்மதி அடையணும்? அப்போ இதுல நிம்மதி அடைகிறார் அப்படின்னு நீங்க சொல்றதா இருந்தா, இப்ப நீங்க சொன்னதை நான் அப்படியே எடுத்துக்கிட்டதா இருந்தா, அவருடைய இலக்கு இந்த சீட்டை, அதாவது அதிமுக பொதுச் செயலாளருங்கிற இந்த பதவியை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். இதை வச்சுக்கிட்டு முடிந்தால் போட்டியிட்டு 2வது இடத்துக்கு புடிச்சுக்கணும் அப்படிங்கிறது இலக்கு. ஏன் இதுக்கு 2வது இடம்னு சொல்றோம்னா, போட்டிக்கு ஒரு ஆள் இருக்கு. விஜய் ஒருத்தர் வந்து இறங்கி நிக்கிறதுனால விஜய் தன்னை 2வது இடம்னு சொல்றாரு. இங்க திமுகவுக்கும் தாவேகாவுக்கு தான் போட்டின்னு சொல்றாரு. ஆனால் விஜய் கூப்பிட்டும் எந்த கட்சிகளும் கூட்டணிக்கு போல, அந்த விஷயத்தை அதிமுகவே சொல்லிடுச்சு. நாங்களாவது கூட்டணி வச்சிருக்கிறோம் பாருங்க, என்டிஏன்னு ஒரு கூட்டணி இருக்குது, எங்களுக்குன்னு ஒரு 3 கட்சிகள் 4-5 கட்சிகள் இருக்குது, உங்களுக்கு என்ன இருக்குன்னு கேட்டாங்க. ஆனால் அப்போ அந்த கூட்டணி 2மே பலவீனமாக இருக்கிறது. கண்டிப்பாக திமுக தான் வருங்கிற மூடு என்டிஏ பாஜகவுக்கு இருக்கு. அப்படி இல்லைன்னா இந்த அரசியல் களத்தை எப்படியாவது தனக்கு வசப்படுத்தி கொள்ளணும்னு பாஜக நினைத்திருந்தால், இந்த தமிழ்நாட்டுக்கு 2026 பட்ஜெட்ல ஏதாவது ஒண்ணு சிறப்பு திட்டத்தை செஞ்சிருக்கலாம் இல்லையா? ரயில் திட்டங்கள் செஞ்சிருக்காங்கல்ல. என்ன செஞ்சாங்க? ரயில்வே புல்லட் ரயில் கொடுக்குறான்னு சொல்லியிருக்காங்க. எங்க ஹைதராபாத்ல இருந்து இங்க ஏற்கனவே போட்ட புல்லட் ரயில் இருக்கு இல்லையா, அகமதாபாத் டு பாம்பே, அதுவே வந்து 15 வருடங்களுக்கு மேல ஆகுது. 2015 திட்டம் போடப்பட்டு இன்னைக்கு வரலும் அது இழுத்துக்கிட்டே இருக்குது. 1 லட்சம் கோடி சொன்னாங்க, 2 லட்சம் கோடி செலவு பண்ணியாச்சு. 1,90,000 கோடிக்கு மேல செலவு பண்ணியாச்சு. இன்னும் திட்டம் முழுமை 40% தான் முழுமை பெற்றிருக்குது. கிட்டத்தட்ட திட்டம் முடியும் போது இன்னும் 10-20 வருஷம் ஆகும். அந்த திட்டத்துக்கு 4 லட்சம் 5 லட்சம் கோடி ஆகும். இதுதான் நிலைமை. இதுதான் மோடி அரசினுடைய, நீங்க இப்போ எய்ம்ஸ் மருத்துவமனை சொல்றாங்களா, இன்னும் கட்டி முடிக்கப்படல. இது கூட ஆரம்பிக்கப்பட்ட எத்தனையோ மருத்துவமனைகள் ஆந்திராவில், எல்லாரும் பல்வேறு மாநிலங்கள்ல எல்லாமே கட்டி முடிக்கப்பட்டாச்சு. ஓபி எல்லாமே வேலை நடந்து, அதாவது இயக்கத்தில் வந்து விட்டது. ஆனால் இப்போதும் இது முழுவதுமாக இயக்கத்துக்கு வரவில்லை. வேலைகளை அவசரமா செய்யறாங்க. இந்த பூசியும் பூசாமலும் பால் காய்ப்பு நடத்துவாங்கல்ல, அது மாதிரியான வேலைகள் தான் இங்க நடந்து கொண்டிருக்கிறது. அதனால எதுக்கு சொல்றேன்னா, இங்க ஒரு மூடு இருக்குது, அது ஸ்டாலின் அவர்கள் வெற்றி பெற்று விடுவார் அப்படிங்கிறது. அதுல 2வது இடம் யாருக்கு அப்படிங்கிற போட்டி தான் தாவேகாவுக்கும் அதிமுகவுக்கும் இடையில நடக்குது. எடப்பாடி பழனிசாமிக்கு நாம இந்த பொதுச் செயலாளர் பதவியை பிடிச்சாச்சு, அதுவே முதல் வெற்றி. சசிகலா தனி கட்சி, டிடிவி கூட்டணி, இவர் ஓபிஎஸ் திமுக அப்படிங்கும்போது ரூட் கிளியர்ங்கிறது, எனக்கு இந்த இடம் உறுதி, நான் இதை வைத்து வாழ்ந்து கொள்வேன் அப்படிங்கிற இடத்துலதான்
இது இருக்கிறது அப்படின்னு நான் சொல்றேன். நீங்க சொல்ற மாதிரி ஓபிஎஸ்க்கு அவரோட சீட் இதுவா இருந்தாலும் பாஜக வந்து அவங்களோட அந்த லெவலை வந்து ஏத்திட்டே போறாங்களோ, அதிமுகவை விட பாஜக வந்து அந்த செல்வாக்கு அதிகமா இருக்குதா, அதையும் பார்க்க வேண்டியிருக்கு நம்ம. சோ அப்படிதான் பிரதமர் மோடி அவர்கள் தேர்தல்னாலே வந்துருவாரு. இப்ப இந்த மாதிரியான ஒரு கூட்டணி சினாரியோவில் இது வந்து பாஜகவுக்கு ஒரு நல்ல விஷயம். பாஜகவுக்கு என்ன அப்படின்னா அதாவது வெற்றி பெற்று ஒரு கூட்டணியை பிடித்து வெற்றி பெற்று ஆட்சி அமைப்பது அது ஒரு டாக்டிக்ஸ். அப்படி இல்லை அப்படின்னா தனக்கு கிடைத்த அல்லது தான் பிடித்திருக்கிற அந்த பலவீனமான கட்சியை உடைத்து சிதிலமாக்கி அதுல லாபம் பெறுவது. இப்போ அவங்க வந்து 2017 இருந்தே அதிமுகவை உடைக்கிற வேலையை பாஜக தான் செய்தது. இன்னைக்கு மேடையில் நின்றுகிட்டு வந்து என்னை உள்ளும் மார்லையும் முதுகிலையும் குத்தினார் வெட்டினார் எடப்பாடி பழனிசாமி, அந்த பேரை கூட நான் சொல்றதுக்கு தயார் இல்லை அப்படின்னு புலம்புறாங்க சசிகலா. அது முக்குலத்தோர் மத்தியில பெரிய வைப்ரேஷனை ஏற்படுத்தும். ஆனா அதை எடப்பாடி மட்டும்தான் செய்தாரா? உண்மையிலேயே சசிகலாவை மிகப்பெரிய அழுத்தத்தை கொடுத்தது யார்? மோடியும் அமித்ஷாவும் தானே, பாஜக தானே. அப்படி இல்லைன்னா வித்யாசாகர் ராவ் கரெக்டா எப்படி அவர் வந்து எஸ்கேப் ஆகி அவர் வந்து அந்த இடத்துல இல்லாமல் போயிடுவாரு. நீங்க வந்து உங்களோட எம்எல்ஏக்கள் எல்லாம் கையில வச்சுக்கிட்டு நீங்க பரிதவிச்சீங்க. கடைசியில உங்களை கொண்டு போய் அக்ரஹார சிறையில் வைத்தார்கள். தீர்ப்புகள் எல்லாம் சீக்கிரம் வந்தது. இப்ப இது எதேச்சியா நடந்தது கிடையாது, சரிங்களா? அப்ப அதுக்கப்புறம் 2021 வரல 4-5 வருடங்கள் உங்களை வெளியிலேயே வரவிடாமல் பண்ணியது யார்? இதையெல்லாம் நீங்க ஒரு வார்த்தை பேசல. அப்போ இப்படிப்பட்ட ஒரு சிதிலத்தை அப்படி உடைக்கணும், உடைச்சு தன் பக்கம் சேர்க்கணுங்கிற அந்த நோக்கத்தை பாஜக ஆரம்பத்தில் இருந்தே கையில் எடுத்து விட்டது. எப்போ ஜெயலலிதாவுக்கு உடல்நலக் குறைவு, அவர் அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆக மாட்டாரு தெரிந்ததோ அப்போதே கண்கொத்தி பாம்பாக பாஜக தன்னுடைய வேலையை காட்டுவதற்கு தொடங்கி விட்டது. அதோட நீட்சி தான் இதுவரையில் வருது. இப்ப என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா 2026 இந்த எலெக்ஷனை பொறுத்தவரையிலும் முன்கூட்டியே கூட்டணி அறிவிப்பதன் மூலமாக எல்லாவற்றையும் ஒன்று சேர்த்து தன் தலைமையில் நான் தான் இங்க பாஜக தான் முக்கியமான கட்சி, என் தலைமையில் எல்லாரும் ஒன்று சேரணும், நம்ம வந்து எலெக்ஷனை சந்திச்சு வெற்றி பெறுவோம்னு நினைச்சாங்க. அதுக்காக தான் ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே என்டிஏ கூட்டணியில் எடப்பாடி பழனிசாமியை வலிந்து சேர்த்தார்கள். எடப்பாடி பழனிசாமி எவ்வளவு நெருக்கடிக்கு உள்ளானார்னு உங்களுக்கு தெரியும், சரிங்களா? அவரே கண்ணெல்லாம் தொடச்சிட்டு தான் வந்து உட்கார்ந்து அதை இது பண்ணார். 2வது முறை போய் பார்த்த போதும் அந்த முகத்தை மூடிட்டு தான் வந்தார். அந்த அளவுக்கு நெருக்கடி எடப்பாடி பழனிசாமிக்கே கொடுத்தார்கள். ஆனாலும் கூட அதிமுகவை கூட அவர்களால் ஒருங்கிணைக்க முடியவில்லை. இன்னொன்னு, அப்பா மகன் சண்டையில் அன்புமணி ஒரு பக்கம் அந்த கட்சி வேற அல்லாடிட்டு இருக்குது, அதனால வெற்றி பெற முடியாது. அப்படிங்கும் போது மறுபடியும் அதே பழைய ஃபார்முலாவுக்கு வருவோம். இந்த முறை உடைந்ததாக இருக்கட்டும், 2029 எம்பி எலெக்ஷன்ல எடப்பாடியை கையிலே வச்சுக்கிட்டு இப்போவும் ஒரு கணிசமான தொகை, அதாவது இடங்களை பெற்று வாங்கி கொண்டு பாருங்க, நாங்க 11% வளர்ந்திருக்கோம் அப்படின்னு பிற கட்சிகளே எல்லாம் பாரிவேந்தர், பச்சைமுத்து, இந்த மாதிரியான பல்வேறு நபர்கள் இருக்காங்க இல்லையா, சின்ன சின்ன உதிரி கட்சிகள், இதெல்லாம் சேர்த்துதான் 11% சொல்றாங்க. அப்ப அந்த 11%க்கான வாக்குகளுக்கான சீற்றை இடத்தை வாங்கி கொண்டு எடப்பாடி பலவீனப்படுத்துவார்கள். அடுத்த முறை 29 இன்னும் டாமினண்டா வந்து இந்த இடத்தை பிடிச்சி குறைந்தபட்சம் ஒரு 4 எம்பி சீட்டாவது ஜெயிக்கலாம் அப்படின்னு முயற்சி பண்ணுவாங்க. ஏன்னா இந்த தடவை நம்ம அண்ணாமலையின் பேச்சை கேட்டு நாம எத்தனை சதவீதம் வளர்ந்திருக்கான்னு காட்டுறோம் பாருங்க அப்படின்னு சொல்லி ஒன்றுமே கிடைக்காமல் போனது. அதை நிவர்த்தி பண்ணுவதற்கு கடந்த காலங்களில் எப்படி எம்பி சீட்ல கொஞ்சம் ஜெயிச்சதுக்கு முயற்சி பண்ணாங்களோ, 2 எம்பி சீட் ஜெயிச்சாங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி ஒரு முயற்சியை 2029 குறைந்தபட்சம் ஜெயிப்பதற்கு பாஜக எம்பிக்களை உருவாக்குவதற்கு முயற்சி செய்வார்கள். இந்த தடவை அதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். இந்த தடவை வந்து பாஜக கோவில்கள் எங்கெல்லாம் அதிகமா இருக்கோ அந்த தொகுதியை வாங்குறதுக்காக திட்டமிட்டு இருக்கதா ஒரு தகவல். அதே மாதிரி மோடி வந்து என்டிஏ கூட்டணி பேச்சுவார்த்தை அந்த கூட்டத்துக்காக வரவர் அங்க போகாம முதல்ல திருப்பரங்குன்றத்துக்கு போய் வேல் எடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் கூட்டத்துக்கே போறாரு. எப்படி பாக்குறீங்க பாஜகவோட இந்த திட்டத்தை? இது வந்து பாஜகவிடம் அதாவது முன்னேற்றத்துக்கான எந்த திட்டமும் கிடையாது. அதை முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பகிரங்கமா சொல்லியிருக்காரு. ஒரு 2 நாளைக்கு முன்னாடிதான் பாஜக வந்து மத அரசியலை, பிளவுவாத அரசியலைத்தான் முன்னெடுக்கிறதே தவிர முன்னேற்றத்துக்கான அரசியலை ஒருபோதும் அவர்கள் எடுத்தது கிடையாது. எந்த ஒரு மாநிலத்தையாவது சுட்டி காட்டி, அதாவது கிட்டத்தட்ட
9 மாநிலங்களில் அவர்கள் நேரடி ஆட்சியில் இருக்காங்க, 11 மாநிலங்களில் அவர்கள் கூட்டணி ஆட்சியில் இருக்காங்க. மொத்தமா சேர்த்து 20 மாநிலங்கள், 28 மாநிலத்துல 20 மாநிலத்துல நீங்க ஆட்சியில் இருக்கீங்க. ஏதாவது ஒரு மாநிலத்தை சொல்லுங்கள் தமிழ்நாட்டை விட சிறந்த மாநிலம்னு. ராஜஸ்தானை சொல்றீங்களா, அல்லது உத்தரப்பிரதேச சொல்றீங்களா, அல்லது மத்திய பிரதேசம் சொல்றீங்க? எதையுமே சொல்ல முடியாது. ஏன் டெல்லி கூட உங்களால் சொல்ல முடியாது. மிகச்சிறிய மாநிலத்தை கூட அது தமிழ்நாட்டை விட சிறப்பாக இருக்குதுன்னு உங்களால சொல்ல முடியாதுன்னு சொல்லி சவால் விடுகிறார். உங்கள்கிட்ட மதவாதம் தவிர, பிரிவினைவாதத்தை தவிர உங்களிடம் வேற ஒரு கொள்கையே கிடையாது என்று குற்றம் சாட்டுகிறார். இதற்கெல்லாம் மோடியிடமோ அமித்ஷாவிடமோ பதிலே கிடையாது. அதனாலதான் அவர்கள் என்ன பண்றாங்க, மறுபடியும் தங்களுடைய வழி, ஒண்ணுமே இல்லாத போது கடைசி ஆயுதம் திறந்துவார் அது உதவுங்கிறது எப்போதும் அவர்கள் கையில் வைத்திருப்பது இந்த ஆயுதம் தான். அதுல ஒண்ணுமே இருக்காது. கடைசி வரையிலும் அந்த மதவாதத்தை மட்டுமே. சாப்பாட்டுக்கு வழியோ, மக்களுக்கு வேலை வாய்ப்பு, மக்கள் நல்ல வாழ்க்கை தரத்தோடு வாழணும், என்ன பண்ணணும், வேலை வாய்ப்பு வேணும். அப்படிப்பட்ட வேலை வாய்ப்புக்கு ஏதாவது ஒரு தொழில்துறை முன்னேற்றத்தை இந்த பாஜக செஞ்சிருக்கா? உத்தரப்பிரதேசத்துல ஏதாவது மாற்றம் நடந்திருக்கா? கோயில் கட்டிருக்காங்க, பிளைட் விட்டுருக்காங்க, 7 பிளைட் விட்டுருக்காங்க. 2021க்கு பிறகு நம்மளுடைய வரிப்பணத்தை வாங்கி நம்மகிட்ட 29 பைசா கொடுத்துட்டு அவங்க 3.25 ரூபாய் கொடுக்காங்க. ₹1 அவர்கள் கொடுத்தால் உத்தரப்பிரதேசத்துக்காரர்கள் 3.25 ரூபாய், 3 மடங்கு அதிகமா பணத்தை கொடுத்துட்டு அங்கே 7 பிளைட், 7 ஏர்போர்ட் கட்டி கொடுத்திருக்காங்க. அதில் 6 ஏர்போர்ட்டுகள் இயங்கவில்லை. ஏன்? மக்கள்கிட்ட பணம் இல்லை. பிளைட்ல போய் பறந்தாங்க. அவங்க மாடு மேய்ச்சிட்டு இருக்கவங்க கிட்ட எங்க பிளைட்ல பறக்கிறதுக்கு காசு இருக்க போகுது? அப்ப மக்களின் வாழ்க்கை தரம் உயராம நீங்க இங்க உணர்ந்து ஒரு ஜிகனாவா ஒரு திட்டத்தை அறிவிப்பது என்பது வளர்ச்சி அல்ல, ஏமாற்று வேலை. இப்பமும் ரயில்வேல நடந்துட்டு இருக்குது என்னன்னா, தண்டவாளங்கள் சீரமைப்பது, அதற்கு பணியிடங்கள், 1.5 லட்சம் பணியாளர்கள் தேவைப்படுது, அவர்கள் பணியிடங்களை நிரப்புவது, அவர்களுக்கு சம்பளம் கொடுப்பது, அதெல்லாம் கிடையாது. கொட்டகைகளை, அதாவது அந்த ஸ்டேஷன் இருக்குல்ல, அதை புனரமைச்சு புது புது வடிவங்கள்ல அதை இவருடைய படத்தை வச்சு, நீங்க எந்த ரயில்வே ஸ்டேஷன் போனாலும் சரி அவருடைய படம் இருக்குது, மோடி படம் இருக்குது. இப்ப மாற்றத்துக்கும் முன்னேற்றத்துக்குமான ஆள் மோடி இல்லை. அதனாலதான் அவர் திருப்பரங்குன்றத்துக்கு போறார். எந்த இடத்தில் இந்துக்கள், இஸ்லாமியர்கள் அல்லது கிறிஸ்தவர்கள் இந்த மாதிரி சிறுபான்மையினருக்கு இடையனால உரசல் இருக்கிறதோ அந்த இடத்துல ஒரு தீ இருக்குது. அந்த தீயில கொண்டு போய் கொஞ்சம் எண்ணெயை ஊத்தணும்னா அது குபு குபுன்னு எரியும். அப்படி ஒரு இந்து உணர்வை, மக்களிடம் இருக்கக்கூடிய அந்த எரிச்சலை, அந்த என்னன்னா வாழ்க்கை தரம் உயரவில்லையே, பொருளாதாரம் வளரவில்லையேங்கிற இந்த கோபத்தை யாரு மீதோ கொண்டு போய் திணிக்கிற வேலையை இந்த பாஜக செய்கிறது. இதுக்கெல்லாம் காரணம் முஸ்லிம் தான், இதுக்கெல்லாம் காரணம் பாகிஸ்தான் தான் அப்படின்னு எங்கேயோ இருக்கிற நாடு. நீங்க இலங்கை பிரச்சனையில மீனவர்கள் அவ்வளவு பாதிக்கப்படுறாங்க, அது குறித்து வெளியுறவுத்துறை அமைச்சரோ இவர்களோ நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க. ஆனால் பாகிஸ்தானை தமிழ்நாட்டுல வித்துட்டு இருப்பாங்க. இதுதான் பாஜகவினுடைய ஒரு மோசமான மாடல். அதை நாம் நேரடியாக சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த திருப்பரங்குன்ற விவகாரத்தில் அவர்கள் அதைத்தான் தூண்ட நினைக்கிறார்கள். மோசமான மாடல் அப்படின்னு சொல்லும்போதுதான் இப்போ சமீபத்துல ஒரு செய்தி, நீதித்துறையில் ஊழல் அப்படின்னு சொல்லிக்கிட்டு NCRB 8ஆம் வகுப்பு பாடத்திட்டத்துல எடுத்துட்டு வந்திருக்காங்க. இது நீதித்துறைக்கு எடுக்கக்கூடிய ஒரு மிரட்டல் அப்படின்னு நம்ம பார்க்கலாமா? இல்ல, அவர்களை பொறுத்தவரையிலும் எல்லா விஷயங்களையும் கையகப்படுத்தி விட்டார்கள். பாஜகவை பொறுத்தவரைக்கும் RSS பாஜக அதாவது ஒரு ஆக்டோபஸ் கரங்களை போல 4 பக்கமும் சுருட்டி வளைத்து விட்டது. அதுல நீதித்துறைக்கு உள்ளேயும் பிரச்சனைகள் இருக்கிறது. அவர்கள் டெல்லியில் வைத்திருக்கிற அந்த கோச்சிங் சென்டர் மூலமாகத்தான் அவர்கள் கொலிஞ்சியத்துக்குள்ளும் ஆட்களை அனுப்பி அவர்கள் தங்களுக்கு தேவையான, நீங்க பிராமண பார்ப்பனிய உயர் வகுப்பை சேர்ந்தவர்களாக இருந்தாலும், முற்போக்காளர்களாக நடுநிலையாளர்களாக இருந்தால் அவர்களை தேர்ந்தெடுப்பதில்லை அப்படிங்கிற முடிவோடு தான் அவர்கள் வேலை செய்யறாங்க. அப்போ நீதித்துறையும் அவர்கள் கையில தான் இருக்குது. தேர்தல் கமிஷன் இன்னைக்கு இத்தனை குற்றச்சாட்டுகளை ராகுல் காந்தி வைக்கிறாரே தேர்தல் கமிஷன் மீது, அது எங்கேயோ இருந்து தானா வந்தது இல்ல. ஒரு நீதிபதி, ஒரு எதிர்கட்சி தலைவர் அப்படிங்கிற அந்த வரைமுறையை நீதிபதிங்கிறத தூக்கிட்டு ஒரு தன்னுடைய கட்சியில், ஆளும் கட்சியில் இருக்கக்கூடிய பிரதமர், இன்னொரு உள்துறை அமைச்சர், இன்னொரு எதிர்கட்சி தலைவர்னு உருவாக்கி அந்த திருத்தத்தை கொண்டு வந்த இடத்தில்தான் தலைமை தேர்தல் ஆணையரை நியமிக்கிறதுலே அவங்களுடைய கையை கொண்டு வந்தாங்க. இப்படி எல்லா திசைகளிலும் மிஷின்ல கூட பிரச்சனை இருக்குன்னு தான் சொல்லப்படுகிறது.
எல்லாம் நடந்து முடிந்ததற்கு பிறகுதான் தெரியும். இவர்கள் செய்யாத தகுடுதத்தமே இல்லை. இந்த நாட்டை முழுவதுமாக ஒரு என்ன சொல்றதுன்னா ஒரு மலைப்பாம்பு சுற்றி நம்ம நெருக்கிறது மாதிரி நெருக்கிக்கிட்டு இருக்காங்க. மக்கள் விழிப்படையணும். இவர்கள் எந்த திசையில் பாஜக இருந்தாலும் அது ஒருபோதும் மக்களுக்கு நன்மை செய்கிற ஒரு கட்சி இல்லை அப்படிங்கறத மக்கள் புரிஞ்சுக்கணும். நன்றி சார், நிறைய தகவல்களை பகிர்ந்தீங்க. நன்றி. நன்றி.